இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட் சொல்ற நேரம் வந்தாச்சு. ஜட்ஜஸ் ப்ளீஸ். இந்தாங்க. காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த 5 பேர் அனௌன்ஸ் பண்ணிடலாம் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் கண்டெஸ்டன்ட் ஷிஃபா, செகண்ட் கண்டெஸ்டன்ட் வைஷாலி, பூஜா, சாரா, ஃபைனலி வான்மதி. என்னத்த எப்படி நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? நிறுத்துடி, நீயும் ஒரு பொம்பளை தானே. அண்ணாமலையை பார்த்து எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. ஆனா நீ இத்தனை பேர் முன்னாடி அண்ணாமலையை அசிங்கப்படுத்த பாக்குற. சொத்து அடைய என்ன வேணா பண்ணுவியா நீ? வேண்டாம்க்கா, இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக அவ பேசுறது எல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா அண்ணாமலை? மாமா, ஏதோ கொலைக்குதேன்னு நாமளும் கொலைச்சா அதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஏற்கனவே நீ பண்ண டிராமா எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். வெண்ணிலா ஸ்டேஜ்லயே உன் மூக்க உடைச்சிட்டா. இனி நீ என்ன அழுது நாடகம் போட்டாலும் அது செல்லுபடியாகாது. இந்த அண்ணாமலை குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை யாராலையும் எவளாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட உனக்கு லாஸ்ட் வார்னிங் தரேன். ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அதான் உனக்கு நல்லது. என்னத்த பயப்படுறீங்களா? ஏய், உன்னை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தைரியம் இருந்தா என்ன ஃபேஸ் பண்ணுங்க. சின்ன பொண்ணு தானே, ஈஸியா விரட்டிடலாம்னு நினைக்காதீங்க. ஒரு ரவுண்ட் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு. ஜெயிக்கணும்னா அதுக்கு இன்னும் 2 லெவல் இருக்கு. எல்லார் முன்னாடியும் இவ தான் எங்க வீட்டு மூத்த மருமகன்னு சொல்ல வைக்கிறேன். அப்படி நான் சொல்ல வைப்பேன். Will you see next round அத்தை? எவ்வளவு திமிரா பேசிட்டு போற பாத்தியா? என்ன இது இவ இப்படி பேசிட்டு போறா அண்ணாமலை? இவ முதல்ல இங்க இருக்க கூடாது. இவள இந்த காம்பவுண்ட விட்டு வெளியே அனுப்பு. விடுங்கக்கா. என்ன வருண், அண்ணாமலையே பூஜா விஷயத்துல இவ்வளவு பொறுமையா இருக்கா? இன்னும் இந்த பூஜாவால நாம எவ்வளவு அசிங்கப்பட போறோமோ தெரியல. கடவுளே.